பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் பிள்ளைகள், வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சிறந்த ஆரோக்கியத்தோடும் எமது தமிழ் மாணவர்கள் தமது தைப்பொங்கலை சிறந்த முறையில் கொண்டாடிப்பீங்கன்னு நினைக்கும். உங்களுக்கு இனி சிறந்த கல்வியும் சிறந்த வெற்றிகரமான எதிர்காலமும் கிடைக்க நாங்கள் முதல்ல பிரார்த்தித்து, எங்களுடைய இன்றைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி உங்களுக்கு தெரியும், மிகவும் இலகுவானதும் ஒரு தனி யூனிட், அதிகமான புள்ளிகளை எடுத்து தார யூனிட்ண்டா அது உங்களுக்கு தெரியும். இன்ஆர்கானிக் உங்களுடைய 6வது அலகு. ஸோ 2026 இருக்கலாம், 25 இருக்கலாம், ஏன் 2027 இருக்கலாம். அத்தனை பேர்களுக்கும் முழுமையான தியரியும் நாங்கள் ஆரம்ப வீடியோவில் சொன்ன மாதிரி முழு தியரியும் என்ன செய்யப்படுறோம், ஃபாஸ்ட் அண்ட் அதாவது விரைவாகவும் விரிவாகவும் என்ன செய்யப்படும் உங்களோட கரங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கப்படும் சொல்லியிருக்கிறோம். அதன் அடிப்படையில் முதலாவது கிளாஸ் இன்றைக்கு நடக்கிறது. அதில் நாங்கள் நேரத்தோட போட்ட அந்த டைம் டேபிள் மாதிரி, அதாவது டாபிக் 1, டாபிக் 2, டாபிக் 3 என்று பல டாபிக்காக பிரித்திருக்கின்றோம். இந்த டாபிக் 1 டாபிக் 2 இருக்கலாம், டாபிக் 3 இருக்கலாம். ஒரு டாபிக்கு 2 வகுப்பு எடுக்கலாம் அல்லது 3 வகுப்பு எடுக்கலாம். இவ்வாறு சுமாராக ஒரு 25-26 வகுப்புகள்ல நான் நினைக்கின்றேன் முழு இன்ஆர்கானிக் தியரி முடிக்கப்பட்டு 60 நாட்களுக்குள் அனைத்து தியரியினுடைய விளக்கம் நிறைவேற்று கிட்டத்தட்ட 8 எக்ஸாம், 200 MCQ, 20 ஸ்ட்ரக்சர், 20 எஸ்ஏ என்ற அடிப்படையில் உங்களுக்கு எக்ஸாம்கள் நடத்தப்பட்டு நீங்கள் இந்த இன்ஆர்கானிக்ல இன்ஆர்கானிக் கிங் என்ற ஒரு என்ன சர்டிஃபிகேட் உங்களுக்கு என்ன செய்யும், கடைசியாக கிடைக்கும். ஏன்னா உங்களை ஊக்கப்படுத்தி இந்த கல்வி மீதான ஆர்வத்தை ஏற்படுத்தி பல பேரும் தற்போது நான் பார்க்கிறேன் சில குரூப்கள்ல போடுவது 200 நாட்கள் இன்னும் இருக்கிறது, நீங்கள் தயாராகுங்கள் என்று. 200 நாட்கள்ங்கிறது 20 நாள். நீங்க பொறுத்திருந்து பார்ப்பீங்க. இனியும் 200 நாள் இருக்கின்ற விளையாடாதீங்க. அது இன்னும் 2 நாள் இருந்து கற்க தொடங்கும். இன்னும் 2 நாட்கள் இருக்கிறது, சரிதான். ஸோ எக்ஸாமுக்கு நல்ல ப்ரிப்பேர் ஆகுங்க. ஒவ்வொரு செகண்டும் ஒரு நாளாக கருதுங்க. எல்லா மணித்தியாலங்களையும் ஒவ்வொரு நிமிடங்களையும் மிக மிக என்னன்னு சொல்ற மிக அக்யூரேட்டாக பயன்படுத்துங்க. சரியான ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி செஞ்சாலும் அது பயனுள்ளதாக செய்யணும். சரியா? அதன் அடிப்படையில உங்களுக்கு கெமிஸ்ட்ரிய சிறந்த முறையில A+ ப்ராஜெக்ட்ல இந்த எங்களுடைய இந்த சயின்ஸை தரும் கெமிஸ்ட்ரி மாத்திரமின்றி பிசிக்ஸாக இருக்கலாம், கம்பைன் மேத்ஸாக இருக்கலாம், பயாலஜியாக இருக்கலாம், அத்தனை பாடங்களிலும் 2025, 26, 27, ஏன் 24 ரிப்பீட்டர்ஸாக இருக்கலாம், அனைவருக்கும் என்ன செய்யும், உங்களுக்கு சிறந்த கல்வியை ஏற்படுத்துவதாக இது அமையும். ஸோ இப்போது 2024 மாணவர்கள், 2025 மாணவர்கள் 10ஆம் மாதம் நீங்க என்ன செய்திருக்கீங்க, 11ஆம் மாதம் பரீட்சை எழுதிருக்கீங்க. தற்போது என்ன செய்யறீங்க, பல மாணவர்கள் இன்னும் புக்கை தூக்கல. 2025 இருக்கிற பல மாணவர்கள் இன்னும் எங்களுக்கு ஏலவல் முடியலைன்னு சொல்லுவாங்க. ஏலவல் ஏன் 20ஆம் தேதி முடியுது, அதுக்கப்புறம் நாங்க பார்க்கணும், அதுக்கப்புறம் 8 மாசம். நோ, எல்லா டேட்டும் அறிவிக்கப்பட்டிருக்கு. 8ஆம் மாதம் பரீட்சை நடைபெறும். சயின்ஸ் டீமுக்கு பரீட்சை நடைபெற்று முடிந்து 1.5 மாதங்கள் இன்றோடு நான் நினைக்கின்றேன், சனிக்கிழமை 17ஆம் தேதியோடு. ஸோ எல்லாரும் கவனமாக சரியாக கற்க ஆரம்பிங்க. ஏனென்றா மோட்டிவேஷன் உங்களை வழிகாட்டுறது குறைஞ்சதுனால, நீங்க பாடசாலைகள் இருக்கிற தொடர்பு குறைந்ததுனால, பரீட்சைகள் மீதான ஆர்வம் குறைந்ததுனால தான் ஃபர்ஸ்ட் ஆகி செகண்ட் சேரில் உங்களுக்கு இந்த நீங்க அடைய நினைக்கின்ற அந்த கனவு, உங்களுடைய பெற்றோர்களுடைய கனவு அடைய முடியாம போகிறது. ஆகவே இதுக்கெல்லாம் சிறந்த தீர்வை நாங்க தருவோம். நாங்க கூடையா கிடைச்சாலும் சிக்கல் என்ன செய்வோம், நம்மட சப்ஜெக்டுக்கே போவோம். பாருங்க, டாபிக் 1ல பின்வரும் தலைப்புகளை உள்ளடக்கிறோம். ஒவ்வொரு டாபிக்லையும் என்னென்ன தலைப்பு உள்ளடக்கப்படும் என்று சொல்லப்படும். ஏன்னு சொன்னா வெறுமனே ஸ்கிரீன் ஆன் பண்ணி வச்சுட்டு நாங்க பேசுறதுல வேலை இல்லை, சரிதானே. இந்த தியரி சப்ஜெக்ட் மட்டும் இலகுவாக விளங்குறதுக்காக வேண்டிதான் ஸ்கிரீன். இன்ஷா அல்லாஹ் நாங்க என்ன செய்யறோம், ஒயிட் போர்டுக்கு வருகின்ற அடுத்த தாக்கங்கள் வகுப்பு, புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமை நடக்க போகின்ற தாக்கங்களுக்கான வகுப்பு நாங்க ஒயிட் போர்ட்ல செய்வதற்கு இருக்கிறோம். ஆகவே டாபிக் 1ல என்ன நடக்குது என்று பாருங்க. 1ல நாங்க உள்ளடக்கப்படுகிற விடயம் அழகு அறிமுகம். எல்லா இடத்தையும் இப்ப ஒரு சாப்பாடு புதுசா தாராண்டா என்ன செய்யும், அதை கொஞ்சம் என்ன செய்வாங்க முதல் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ஸ்டார்ட் ஆகினா என்ன செய்வாங்க, அதை கொஞ்சம் வழங்கப்படுத்துவோம். அதுக்கு ஒரு
ஒரு ஒரு 2 மினிட்ஸ் காண மாதிரி 2 மினிட்ஸ். எஸ்கோபை மூலகங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்தப்படும். எஸ் தொகுப்பில் உள்ள மூலகங்கள இயல்புகள் சொல்லப்படும். எஸ் தொகுப்பு மூலகங்கள் இருக்கை சொல்லப்படும். சேர்வையில் உள்ள மூலகங்களான லித்தியம், சோடியம், பொட்டாசியம், கால்சியம், பேரியம், ஸ்ட்ரோன்சியம் சோதனை நடக்கும். அதே மாதிரி எஸ்கோவை மூலகங்களை களஞ்சியமும் படுத்தி எப்படி களஞ்சப்படுத்த, ஏன் அவர் அதிக தாக்குத்திறன் கூடியவர். இவ்வளவு விடயங்களும் டாபிக் 1ல நடக்கும். இந்த டாபிக் 1க்குரிய எக்ஸாம் தான் வருகின்ற புதன்கிழமை நடக்கும். சரியான இவ்வளவு அவனை நீங்க என்ன செய்யலாம், ஸ்கிரிப்ட் ஷாட் பண்ணி இல்லாட்டி ஒரு நோட் பண்ணி எழுதிக்கலாம். சரி, இதுக்கு உங்களுக்கு PDF அனுப்பத்த ஒரு நோட்ஸ் எல்லாம். ஏன் நீங்களும் ஒர்க் பண்ணணும். நான் சொல்லிட்டேன் ஆரம்பத்துல, ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்காதாக்கள் நேரத்துலங்கிற சேனல்ல ஒரு வீடியோ தான் கிடக்கு, அதை போய் பார்த்துட்டு வந்து இதை செய்யுங்க. சரிதானே, இதை பாருங்க. அது பார்க்கலாட்டி இதுவும் விளங்காது. சரியா? அப்பண்டா என்னன்னு சொன்னா, எக்ஸாமுக்குரிய டாபிக் இவ்வளவு தான். முதலாவது எக்ஸாமுக்குரிய 7 என்று சொன்னா, நாங்கள் தியரி படிக்காம அந்த எக்ஸாம் செஞ்சு பாருங்க, 20க்கு 5க்கு மேல தாண்ட மாட்டீங்க. தியரி படிச்சது பிறகு நீங்க அந்த எக்ஸாம் செய்வீங்க, 20க்கு 18 எல்லாம் நடப்பீங்க. ஏன்னு சொன்னா, தியரியை நாங்க எப்படி படித்தாரோம்னு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. சரிதானே, வருகின்ற வகுப்புகள்ல தியரி எல்லாம் சிறப்பாக நடக்கும். சரியா? சிறப்பாக நடக்கும். சரியானே? அடுத்தது பார்ப்போம். என்னன்னு சொன்னா, எங்களுடைய கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இந்த டாபிக் 1 2 கிளாஸோடையும் ஃபர்ஸ்ட் எல்லா படியும் லேசா ஏறலாம். சரி, ஃபர்ஸ்ட் படி எல்லாரும் லேசா தான் ஏறுறது, புறவு போக தான் தெரியும். முதலாம் பக்கம் எல்லாருக்கும் பாடம் தானே, எல்லாரும் சிரிங்க இன்னைக்கு விளங்கு. முதலாம் பக்கம் ஒவ்வொரு யூனிட் முதலாம் பக்கம் எல்லாருக்கும் பாடம் தானே. சரியானே? டிகோவையினுடைய கற்றங்களுக்குரிய சோதனைகளுக்கு நிறங்கள் கேட்டா ஞாபகமா? ஏன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் இருக்கிறது, ஃபர்ஸ்ட் பக்கம் ஞாபகம், அந்த பக்கம் ஞாபகம் இல்லை. அதுல சொல்யூஷன், அதுல தீர்வு நம்ம என்ன செய்யப்படுறோம், இப்ப தேடப்படும். இப்ப அது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. சரியானு? எல்லா பக்கமும் ஃபர்ஸ்ட் பக்கம் மாதிரி இருக்கும். 25 பக்கம் நாங்க தருவோம் இன்னோர்கானிக். நான் ஒரு 3 நிமிஷம் இவ்வளவு பத்தி கதைக்கப்படுறேன். ஏன்னா பல பேருக்கு குழப்பம். அது ஃபர்ஸ்ட் வீடியோ இவ்வளவு பத்தி விளக்கம், ஆனா அந்த ஃபர்ஸ்ட் வீடியோட 3 நிமிஷமும் இதை பத்தி கதைக்கப்படுறேன். நீங்க அதுவும் கொஞ்சம் கேட்டுட்டு வந்து இதுவும் கேட்டீங்கன்னா கொஞ்சம் யூஸ் ஆகிக்கும். சரியா? இது இன்னோர்கானிக் ப்ராஜெக்ட் 92% ஃப்ரீ. ஏன்னு சொன்னா, எப்பயும் ஒரு இலவசத்தை கொடுக்கிற போது அதை அலட்சியப்படுத்துறது கூட. பல பேர், ஒரு ஆள் மாத்திரம் பல பேர் அதை அலட்சியப்படுத்துவாங்க. ஸோ அதை குறைக்கிறதுக்காண்டி தான் நாங்க கொண்டாந்துக்கிறது எக்ஸாம். நாங்க படிப்பிக்கிறது அவங்களுக்கு விளங்குறோம். சரியா? எக்ஸாமுக்கு மாத்திரம் அந்த எக்ஸாம் பேப்பரை எடுக்கிறேன். சரியா? அது நாங்க எல்லாம் செய்யலாவே. அதுக்கு ஒரு டீம் ஒன்று எடுத்து, அது கிட்டத்தட்ட 8 பேர் அந்த டீம்ல இருக்காங்க. இந்த 100 பேர் வந்ததால அந்த டீம்ல எண்ணிக்கையை நாங்க 4 வச்சிருந்தது 8 மாத்தி. சரியா? அவங்களுடைய பேமெண்ட் எல்லாம் கொடுத்துதான் அவங்கள இன்னும் பேமெண்ட் கொடுக்கல, ஒருத்தருக்கும் பேமெண்ட் கொடுக்கல. 8 பேர் வச்சிருக்கோம். சரியா? 8 பேருக்குரிய அது அது எங்களுடைய சரியான முறையில நான் நினைக்கிறேன் கொடுத்து முடிக்கப்படும். அவங்க நல்லா செய்வாங்க, நீங்களும் உங்களோட வேலையை நல்லா செய்யணும். சரியான? இன்ஆர்கானிக் ப்ராஜெக்டுக்குரிய விளக்கம் என்னன்னு சொன்னா, நீங்க தான் ஒர்க் பண்ணணும். இப்ப நாங்க வழியை காட்டுவோம். இதுதான் தியரி. இன்னைக்கு உங்களோட ஹேண்ட் நோட்ஸ், நீங்க தொகுக்க வேண்டிய ஷார்ட் நோட்ஸ் எல்லாம் நாங்க தொகுத்து கையில கடைசியில் 25 பக்கமாக ஷார்ட் தியரியை கொண்டாந்துட்டு 8வது எக்ஸாம் வைக்கக்குள்ள நீங்க அடைகின்ற சந்தோஷம் தான் எங்களுக்கு தேவை. ரைட்டா? 25 பக்கத்தையும் அந்த 2 மணித்தியாரம் 1 மணித்தியாரத்துக்குள்ள படிச்சு போட்டு நீங்க அடுத்த எக்ஸாம் எழுவீங்க. எல்லாரும் வீட்டுல அந்த எக்ஸாம் நீங்க எழுதக்குள்ள, நீங்க கோட் அடிக்கக்குள்ள உங்களுக்கு வரும் சந்தோஷம், அதுதான் எங்களுக்கு. சரிதான்? அது மாத்திரமின்றி 22 23 நாளைக்குள்ள முழு தியரி முடிக்கப்படும். அது 27க்கு இந்த ஆசிரியர் முடிக்காத மாதிரி விரிவா போகும்னு சொன்னா 25 26க்கு 24க்கு 24 25 ரிப்பீட்டர்ஸா இருக்கலாம், அதை 26 இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னா, நம்ம இன்னொரு திருப்பி பார்த்த மாதிரி இருக்கு. தியரியில எக்ஸாம் செய்யக்குள்ள டபுள் ப்ரொமோஷன் மரா. இது ஃபைனல் எக்ஸாம், 8வது எங்களுடைய ஃபைனல் எக்ஸாம் செய்யக்குள்ள என்ன செய்யும்டா, உங்களுக்கு ஒரு ரிவார்ட், ஒரு அவார்ட் ஒன்று கிடைச்ச மாதிரி இருக்கு. சரியா? சோ அடுத்த விளக்கம், இது இவ்வளவும் மாணவர்கள் உங்களுக்கு கேள்வி, இவ்வளவு நாள் நாங்க எதிர்கொண்ட கேள்வி, இதுக்குரிய கேள்விகளுக்கு விளக்கம் சொன்ன இந்த விளக்கம் சொல்லாம போனோம்னா சிக்கலாகும். தனித்தனியாக சொல்ல போனா டைம் எடுக்கும் சொன்னதால நான் இப்ப இந்த கிளாஸ்ல சொல்றேன். சரியா? அதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் எல்லாம் இருந்துடணுமா, ஏன்னா அவங்க நிறைய பேர் வீடியோ பார்க்காம இருக்காங்க. சரியா? அப்புறம் இன்னைக்கிற விளக்கங்களை நீங்க கொஞ்சம் கேளுங்க. என்னன்னு சொன்னா, ஸ்கிரீன்ல ஃபுல்லா நடக்காது.
ஸ்கிரீன் எனக்கும் பிடிக்காத ஒன்று ஸ்கிரீன். ஏன் இப்ப ஸ்கிரீன்ல நடத்துறோம்னு சொன்னா, நாங்க சயின்ஸ் எட்ஜின்று எங்களுடைய மாணவர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு கல்வியை வழங்க வேண்டும் என்று சொல்லி நாம் எதுவும் எதுவும் ஒரு பிழையா நடத்தக்கூடாது என்பதற்காக மெதுவாக பல பேர் ஆலோசனைகள் எல்லாம் எடுத்து அத்தனை பேர் ஆலோசனையும் என்ன செய்யலாம் என்று நாங்கள் தனியாக எங்களுடைய டீம் என்ன செய்ய தீர்மானித்து தான் அண்மையில் நடந்த கூட்டத்தில் 7 தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதுல இன்னும் உங்களுக்கு ஒன்றும் சொல்லல. ஒரு தீர்மானத்தை நான் இப்ப சொன்னா கிட்டத்தட்ட இந்த வீடியோ 4K வியூஸுக்கும் 5K வியூஸுக்கும் ஷேர் ஆகும். அந்த தீர்மானத்துக்கு ஏன்னா இது வரைக்கும் யார் வந்து அந்த ப்ரொஜெக்ட் கொண்டு வரல. சரிதானே? எங்களோட கனெக்ட் ஆறீங்க. நாங்க உங்களோட என்ன செய்வோம், பல மடங்கு என்ன செய்வோம், வெற்றி ஏற்படுத்தி தருவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் இவனுடைய உதவியால, எல்லாம் வல்ல இறைவனுடைய உதவியால எங்களுடைய இந்த சயின்ஸ் ஜால எமது இறைவன் உதவியால் சயின்ஸ் உங்களுக்கு பல வழிகாட்டல்களையும் பல கல்விகளையும் தந்து உங்களை நிச்சயம் ஒரு ஏலவழியில் ஒரு சிறந்த பெருப்பேருக்கு கொண்டு செல்லும் என்பதை எவ்வித சந்தேகம். ஸ்கிரீன்ல தான் ஃபுல்லா நடக்குவேன்னு சொல்லியால தியரி பார்ட் வந்தா இப்ப பாருங்க, இன்னொரு ஃபர்ஸ்ட் உங்களோட பக்கம் எல்லாரும் பாடம் தானே, அந்த பாடமான பக்கத்தை ஒயிட் போர்ட்ல நின்று கழிக்கிறதுல வேலை இல்லை. அதுக்கு நாங்க ஸ்பெஷலா டிஃப்ரெண்டா என்ன செய்யறோம், ஸ்கிரீனை கொண்டு வரோம். அடுத்தது ஒயிட் போர்டுக்குரிய வேலைகள் நடக்குது. இந்த இப்பதான் கொஞ்சம் என்ன செய்திருக்கோம், எங்க டீம் ஃபார்ம் பண்ணிருக்கோம். அந்த டீம் ஃபார்ம் பண்ணித்தான் டீமோட மெம்பர்ஸினுடைய ஃபண்ட் அலோகேஷன்லாம் ஒயிட் போர்டு ஒன்று செட் பண்ணிருக்கு. இப்போ ஒயிட் போர்டு செட் பண்ண அடுத்த என்ன தேவை, கேமரா ஒன்று தேவை, அப்லோட் பண்ணணும், இப்படி நிறைய வேலை இருக்கு. இதெல்லாம் மெதுவாக நடக்குது. ஆனா டைமுக்கு எல்லாம் சேரும் 6ஆம் மாதத்தோட நம்ம சிலபஸ் முடியும். சரியானே? ஸோ ஒயிட் போர்ட் தாக்கங்களுக்கு ஒயிட் போர்ட் ஸ்டார்ட் பண்ணிடும். ஸ்கூல் மூலகங்கள் நீருடன் தாக்கம் ஹெடிங் போடுவோம். எப்ப வார வியாழன் போடுவோம், அன்றைக்கு நம்ம ஒயிட் போர்டு போவோம். 2 நாளைக்கு இந்த ஸ்கிரீன்ல கொஞ்சம் என்ன செய்யணும், தியரியை நல்லா படிப்போம். சரியானே? எங்களை நீங்க என்ன செய்யணும், கொஞ்சம் பார்க்காம கொஞ்சம் இந்த தியரியை பாருங்க, இந்த ஸ்கிரீனை பாருங்க, நோட் புக்ல எழுதி கொண்டுறீங்க. நாங்க பிறகு என்ன செய்வோம், தாக்கங்களுக்கு எல்லாம் அனுப்பப்படும். இதுக்குரிய இந்த ஸ்லைடையும் என்ன செய்வோம், நாங்க அப்லோட் பண்ணுவோம் ஒவ்வொரு ஆளுக்கும் தனியா. சரியானே? அப்படி எடுக்கிறார்கள் இல்லை அந்த இது லிங்க் அந்த நம்பர் தேவை கிடைக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனடியாக மெசேஜ் பண்ணுங்க. அந்த நோட்ஸ் அண்ட் எக்ஸாம் நான் சொன்ன மாதிரி அந்த 8% இருக்கிற 200 மாத்திரம் தான் என்ன செய்யப்படுது, அதுக்கு என்ன செய்யும், ஆரம்பிடப்படும். அதன் மூலமாக நீங்க என்ன செய்யலாம், என்னுடைய இந்த டீம் அதாவது கொண்ட அந்த பணிகள் பரீட்சை பணிகளுக்கான அந்த அவர்கள் மூலமாக உங்களுக்கு பரீட்சைகள் நடத்தப்பட்டது. உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய நிலைமைகள் குறித்து உங்களுக்கு தனித்தனியாக அறிவிக்கப்பட்டு மேலும் மேலும் வளர்ச்சி அடைந்து 8வது எக்ஸாம்ல எல்லாரும் 90 மார்க்ஸ் எடுப்பீங்க என்ற ஒரு நம்பிக்கையோட நாங்க 90 எடுக்கிற அத்தனை பேருக்கும் என்ன செய்யப்படும் சொன்னா ரிவார்ட் ஒரு சர்டிபிகேட் ஒன்று அனுப்பப்படும். எந்த ஒரு இன்ஸ்டிடியூட்டும் அனுப்பாத அந்த சர்டிபிகேட் உங்கள் கரங்களுக்கு வந்து சேரும். சரியா? நீங்க மேன் ஆஃப் த இன்ஆர்கானிக் அந்த சர்டிபிகேட் என்னதுக்குன்னு சொன்னா உங்களை நீங்களை திருப்திப்படுத்துவதற்கு என்னால் இன்ஆர்கானிக் முடியும். பல பேர் கேள்வி, இன்ஆர்கானிக் போற கல்குலேஷன், இன்ஆர்கானிக் போற இது யூனிட்டரி கல்குலேஷன் மண்டே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது என்ற சந்தோஷமான செய்தியை தெரிவிக்கிறேன். மண்டே உங்களுக்கு கல்குலேஷனும் ஸ்டார்ட் ஆகுது என்பதை சந்தோஷமாக தெரிவிக்கிறேன். அதுக்கும் தனி 4 எக்ஸாம் நடக்கும். அதுக்கும் என்ன செய்யலாம், நீங்க ஜாயின் பண்ணலாம். எதுவும் கஷ்டமும் இல்லை, எதுவும் இலவசம் அல்ல. அத்தனையும் நடுநிலையாக சரியாக படைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அடையும் வரைக்கும், நீங்கள் தேடும் வரைக்கும் அது உங்களுக்கு வந்து சேராது. நீங்கள் ஒவ்வொருவரும் தனியான வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. சரிதான்? நான் கொள்ளை கைகள்ல என்று சொன்னா நீங்க ஸ்கிரீன்ல பார்ப்பீங்க. இன்ஷா அல்லாஹ் ஒயிட் போர்ட்ல வந்து நாங்க என்ன செய்யலாம், சிறந்த முறையில ஒவ்வொரு மாணவர்களையும் ஏன் ஒயிட் போர்ட் வந்தது பிற்பாடு என்ன செய்யப்படும், யூடியூப் மெதுவாக குறைக்கப்பட்டு விட்டு ஜூம் அறிமுகப்படுத்தப்படும். ஏன்டா ஜூம்ல ஃபீச்சர்ஸ் கூட தானே, இப்ப 100 பேர் தான், ஆனா 40 மினிட்ஸோட செய்யும் குறைக்கப்படும். அது என்ன செய்யணும், அப்டேட் பண்ணணும். அதெல்லாம் என்ன செய்யலாம், மெதுவாக நாங்க இந்த மாதம் வருகின்ற மாதம் அதுக்கடையில நாங்க என்ன செய்வோம், இறங்கி 3ஆம் மாதத்தோட எங்களை இது சரியாகும். ஆனா அது வரைக்கும் என்ன செய்யலாம்,
அந்த வேலைகள் அந்த அந்த டீம் செய்யும். ஒவ்வொரு டீம் கிட்டத்தட்ட 3 டீம் வச்சிருக்கு. ஒவ்வொரு டீமும் செய்யும். இந்த டீம் நாங்க என்ன செய்வோம், உங்களை கெமிஸ்ட்ரியில அப்டேட் பண்ணுவோம். இப்போ கம்பைன்மெண்ட்ஸுக்கெல்லாம் நல்ல நல்ல ஸ்டார்ட் பண்ணல அவங்களுக்கு கட்டாயம் இது ஒன்று வேணும், ஒயிட் போர்டு வேணும். பிசிக்ஸுக்குரிய ஒயிட் போர்டு வேணும். இப்போ ஆர்கானிக்கத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ண இருந்தேன். ஏன் இது இன்ஆர்கானிக் ஸ்டார்ட் பண்ணிடணும்னு சொன்னா தியரி பாட்டு முதல்ல 2 நாள் வச்சு இதை செய்யலாம், அதோட நிறைய என்ன செய்யலாம், தாக்கங்கள் இது போலாம் தான் 1 வீக் வேஸ்ட் ஆகும் என்பதுக்கு தான் இன்ஆர்கானிக் ஸ்டார்ட் பண்ணும். ஆனா இன்ஆர்கானிக்கும் பல மாணவர்களுக்கு தாக்கமாக இருக்குது, பல மாணவர்களுக்கு தேவையாக இருக்குதுங்கிறது எங்களுக்கு மாணவர்களுடைய அந்த மெயின் குரூப்ல இணைந்த மாணவர்கள் நாங்க நினைச்ச ஒரு இன்ஆர்கானிக்கு 30-40 பேர் தான் வருவாங்க போல. ஏண்டா மாணவர்களுக்கு ஒவ்வொரு விடயமும் எடுத்துரைக்கப்படுகிறது, கூறப்படுகிறது. ஆனா அது சரியான முறையில வந்து சேருதில்லை. மாணவர்கள் பல பேரும் பல வித்தைகளை காட்டிக்கொண்டு தமது திறமைகள் ஒவ்வொரு ஆசிரியர்கள் காட்டுகிறார். சரியான கூட கழிச்சிட்டீங்கல்ல, நாங்க கரெக்டா போறோம் சரியான, ஆகவே அது சிறந்த முறையில் உங்களுக்கு நடத்தப்படும். இன்றைய கிளாஸ் நாங்க 2 விடயக்கம் கொண்டு அழக அறிமுகம் செய்யப்படுறோம். அடுத்த எஸ்கோவை மூலகங்களை அறிமுகம் செய்யப்படுறோம். ஃபர்ஸ்ட் படி எப்பயும் லேசா இருக்கும், 8ஆம் படி இருங்க, அது விளங்கும் சிறந்த முறையில். சரியா? இப்ப அழகு அறிமுகத்துக்கு முதல்ல எப்படி இன்ஆர்கானிக்க படிக்கிறது, இந்த விளக்கம் தெரியாததாலாம் நீங்க இப்ப விடத்தை பார்த்துட்டீங்க. இல்லாட்டி எப்பயும் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கு, இன்ஆர்கானிக்கு பாஸ்போர்ட். இன்ஆர்கானிக்க தாக்கங்கள் எழுதி படிக்கிறல்ல, தாக்கங்கள் எழுதி தான் படிக்கிற. கொஞ்சம் சொல்றேன், எல்லா தாக்கத்தையும் ஒரு பக்கத்துல எழுதி நான் விளங்க, அவன் நிறங்கள்ல எங்க அதுக்கு மேல எழுதிய ஒரு ஆள் எழுதி வச்சுக்கார் ஃபுல்லா ஒவ்வொரு நிறமும் வாங்கி அந்த இதுல பாக்குறோம் யூடியூப்ல ஹவு டு மிக்ஸ் அந்த யூடியூப்ல தேடி எடுக்காங்களாம். 2 கலரை மிக்ஸ் பண்ணி ஒரு கலர் வருதான். கலர் இல்லாத பேனு, கலர் இல்லாத பெனுக்கு அவங்க என்ன செய்யறாரு, 2 மிக்ஸ் பண்ணி அதெல்லாம் எடுத்து எழுதி வச்சுக்காங்களாம், தாக்கம் தியரி. எல்லாருக்கும் இது இதெல்லாம் ஒரு ப்ராப்பர் வே என்றாலும் சரியா ஸ்டடி பண்றதுக்கு ஒரு தனி கத்திரி. இன்ஆர்கானிக், ஆர்கானிக், பிசிக்கல் 3 தான் அந்த கெமிஸ்ட்ரியினுடைய the team of chemistry, the journey of the chemistry, inorganic, organic, physical. 3 கிளியரா 90 மார்க்ஸ் நாங்க பெற்று தாரோம். 90 மார்க்ஸ் சரியான. முதல்ல 5 இந்த வழியான வைப்பீங்க, 4 யூனிட் 5 யூனிட் பிசிக்கலுக்கு வந்துடும். 3ஆம் யூனிட் மற்ற அதெல்லாம் என்ன பேசிக். இதோட நம்ம தாக்கம் தெரிஞ்சா இன்ஆர்கானிக் செய்யற பெரிய வேலை இல்லை, இந்த கால்குலேஷன் செய்யறது. அப்ப நான் இன்ஆர்கானிக் எப்படி படிக்க போறோம், எப்படி நீங்க படிக்கணும்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் நாங்க என்ன செய்வோம், இன்றைக்கு ஷார்ட் வே சரியானே. இப்ப உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன், என்ன மெயின் குரூப்ல என்ன செய்யப்பட்டிருக்கும், இந்த பிடிஎஃப் அனுப்பப்பட்டிருக்கும் நினைக்கிறேன். நீங்க பிடிஎஃப் நாளைக்கு நான் பிரிண்ட் பண்ணலாம், இல்லாட்டி எப்ப நான் பிரிண்ட் பண்ணலாம். அந்த தியரியை இல்லை இப்ப பிரிண்ட் பண்ண தேவை, என்னோட நோட் புக் எடுத்து வச்சுட்டு பெஸ்ட் எழுதுங்க. இன்ஆர்கானிக் ஹெடிங்க போடுங்க, போட்டுட்டு கீழே எழுதி வைங்க சுவர் 7.5 மார்க்ஸ் சரியானே. அதை நோக்கி ஓடணும் சரியா. இருக்கிற ஒவ்வொரு எஸ்ப்ளோக்கை படிச்சோம்னு சொன்னா, அதுல தியரியை முடிச்சோம்னு சொன்னா, உங்களோட சார் நீங்க ஒரு இடத்தை ப்ராப்பரா படிச்சிருப்பீங்கன்னு அதை பாருங்க, பார்த்து அதை க்ளோஸ் பண்ணுங்க. இனி நீங்க வச்சிருக்கிற நாங்க தந்த ஹெட் நோட்ஸ், இப்ப ஹெட் நோட்ஸ் தேவையில்லை, ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் பாடம், இப்ப டெஸ்ட் பக்கம் எல்லாருக்கும் பாடம் வச்சிருக்கீங்க, நீங்க விளங்குது. எல்லாரும் டெஸ்ட் பக்கம் பாடம் கற்றவங்கள் தான் உங்களுக்கு என்ன சிக்கல், அது எனக்கு தெரியும் சரியா. இப்ப எல்லாருக்கும் பாடம் முதலாம் பக்கம் பாடம் தான் இல்லை எல்லாருக்கும். இது பாடம் எழுதாக்கள் எஸ்ன்னு போடுங்க காமன்ல, சரி சரியா. அப்படின்டா என்ன செய்யணும், இன்ஆர்கானிக்க ஃபர்ஸ்ட் பக்கமா நான் இது சொல்றேன், தொடர்ந்து நீங்க செய்யற வேலை சொல்றேன். ஒவ்வொரு நாளும் படிச்சா நீங்க படிச்சதை பார்த்து ஃபுல்லா சரி பண்ணி என்ன செய்யணும், அதோட மூடிடணும். இனி உங்களோட இருக்கிற ஹையில அந்த ஷார்ட் நோட்ஸ், இப்ப கடைசியா ஒரு 25 பக்கம் ஷார்ட் நோட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு 25 பக்கத்துக்கும் 3 நிமிஷம் போட்டா 75 நிமிஷம், இல்லாட்டி 5 நிமிஷம் போட்டீங்கன்னாலும் 125 நிமிஷம். 2 மணித்தியாலத்துக்குள்ள முழு இன்ஆர்கானிக்கையும் படிச்சு போட்டு எங்க வர எக்ஸாம் 8வது எக்ஸாம் நீங்க செய்வீங்க, 90 மார்க்ஸ் வைப்பீங்க. இதான் இனி உங்களோட டார்கெட். அந்த ஷார்ட் நோட்ஸை மெதுவா நாங்க தந்துட்டு இருப்போம் சரியான. டெஸ்ட் பக்கத்துக்கு ஏன் தரலன்னா ஷார்ட் நோட்ஸ் தரல, அது அவங்களுக்கும் மனப்பாடம் விளையிட்டா சரி. அடுத்தது படிக்க போற விடயங்கள்
நாங்க நாளத்தில் சொன்ன மாதிரி இப்ப அழகு அறிமுகம் செய்யப்படுறோம். எஸ்கோவி மூலகங்கள், அழகு அறிமுகம் 2 தான் இன்றைக்கு பார்க்க போறோம். இப்ப யூனிட்டினுடைய ஸ்டார்ட் என்ன பண்ணுவது, இப்பகுதியில எஸ்கமா டி டி கோவை மூலகங்களோட இரசாயன இயல்புகள் ஆராயப்படும். அதாவது ஆவர்த்தன அட்டவணைக்கிற மூலகங்கள் எஸ்கோவை மூலகங்களாக, பீகோவை மூலகங்களாக, டீகோவை மூலகங்களாக. இப்ப நான் உங்கள்கிட்ட ஒண்ணு சொல்லையா, இப்ப நான் பேசிட்டு கூட இந்த கை இந்த டேபிள்ல இது பென் ஹோல்டர் மார்க்கருக்கு போய் என்ன பைட் போர்ட்ல எழுது ஏன்னு சொன்னா அவ்வளவு இதுல அந்த என்னன்னு சொல்லுன்னா படிப்பிக்கிறது கட்டும் ஆர்வமாக இருக்கு அவங்களோட பைட் போர்ட்ல. ஸோ ஸ்கிரீன்ல இருக்கிறதால நாங்க படிக்கிறதுக்கு கொஞ்சம் கரெக்டுங்க. கொஞ்சம் பேர் இந்த ஸ்கிரீன்ல படிப்பிக்கிறாங்கல்ல போவாதீங்க சரியான. நாங்க படிப்பிக்க சொல்றோமே என்னன்னா அவங்க செய்யறது அவங்களோட இலகுக்கு சரியா. ஸ்கிரீன்ல படிச்சு என்னத்தை பார்க்க சரியா. ஒரு மாணவர்களுக்கு நாங்க வழங்க போற இந்த தியரி, அதாவது ஃபுல் தியரி, அது ஷார்ட் நோட்ஸாக இருந்தாலும் பயாலஜி பாடமாக இருந்தாலும் அத்தனை தியரியையும் நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா ஒயிட் போர்ட்ல தான் படிக்க போறோம் சரியா. நாங்க என்ன செய்யறோம் 2 நாள் பொறுத்து கொள்ளுங்க. நீங்க டாபிக் 1 முடியும் வரைக்கும், டாபிக் 1 உங்களுக்கு பாடம் மனப்பாடம் இருந்ததால தான் நாங்க என்ன செய்யறோம் ஸ்கிரீனை யூஸ் பண்றோம். ஏன்னா கொஞ்சம் வித்தியாசம் இருக்கட்டும் சரியா. சரி, எஸ்கமா பீக்கமா டீகோவை மூலகங்களின் பௌதிக ரசாயன இயல்பு ஆராயப்படுவதுடன் ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள மூலகங்களிலேயான இயல்பு போக்கையும் தாக்கங்கள் அவதானிப்புகள் முடிவுகள் என்ன அறிந்து கொள்ளலாம். வழங்கிட்டானே என்னன்னு, அதாவது ஏன் படிக்கப்படும்டா, இப்போ ஒரு ஆளை நம்ம ஒரு ஆள்கிட்ட 17 மார்க்ஸ் வருதுன்னா நம்ம என்ன வர இல்லாட்டி ஒரு அவரோட ஒரு ஸ்கூலை பத்தி ஒரு நாட்டை பத்தி 17 மார்க்ஸ் என்ன செய்வோம், அந்த நாடு எங்க இருக்கு, அந்த நாட்டுக்கு என்ன இருக்கு, அந்த நாடுல என்னென்ன வளங்கள் இருக்கு, அந்த நாட்டுக்கு எத்தனை யார் ஜனாதிபதி, அந்த நாட்டினுடைய யார் பிரதமர், யார் இது அப்படி பார்ப்போம்டா. அத மாதிரி ஆவர்த்தன அட்டவணையில் இருக்கிற அந்த மூலகங்களை ஒரு நியதியின் அடிப்படையில என்ன செஞ்சிருக்காங்க, குழு பி குழு டி குழு அது அப்படி பிரிச்சுட்டாங்க. அந்த 3 குரூப்பையும் தான் அவர் யாரு, அவர் என்ன, அவர் இன்னொரோட தாக்க முனைஞ்ச நீரோட வலியோட அவரை தாக்கத்துல நின்று அவர் தாக்கினத்தால அவர் அடைந்த மாற்றத்தால அவர் தாற்ற அவதானம் என்ன, நம்ம எடுக்கிற முடிவு என்ன, இவ்வளவு தான் இன்னொரு ஆவர்த்தன அட்டவணை அத்தனையும் என்ன செய்யறோம் தேவையானதை சிறப்பாக படிக்கும். விளங்கிட்டானே. இனி என்னத்தை படிக்க போறோம், இனி என்ன விளங்குதானே இப்ப உங்களுக்கும். இன்னொரு என்னன்னு விளங்கிதானே ஆவர்த்தன அட்டவணை. நான் கேள்விப்பட்டேன் ஒரு சார் சொன்னார், ஆவர்த்தன அட்டவணை அத்தனை மூலகங்களையும் பாடமாக அந்த சேட்டை போறாங்க. இப்ப விளங்கி இது தெரியும், எல்லாருக்கும் தெரியும். பார்ட் 1 இருக்கலாம், பார்ட் 2 இருக்கலாம். இன்னைக்கு ஆவர்த்தன அட்டவணை எக்ஸாம் டிபார்ட்மெண்டே தெரியுது. அந்த ஆவர்த்தனை அட்டவணையை வச்சு அவன் தந்திக்கிற அட்டவணையை வச்சு கிட்டத்தட்ட 25 மார்க்ஸ் எடுக்கலாம். அவர் தந்திக்கிற அட்டவணையை வச்சு மாத்திரம் 25 மார்க்ஸ் நான் சொல்லியிருக்கேன். இந்த நம்மளோட உங்களோட வீட்டில இருந்து 500 மீட்டர்னு சொன்னா 50-100 மீட்டருக்குள்ளால போற வழியை பார்க்கணும். எப்படியும் ஸ்கூலுக்கு தான் போவோம். நேரம் மீதமானா 200 நாள் அல்ல, 200 நாள் அல்ல, நம்ம இருக்குது 20 நாள். முன்னால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 200 நாட்கள் அல்ல, 20 நாள். 20 நாள் வந்த 2 நாள் பாத்திரிக்கை போகுமா இல்லையா? சரி, அதை விடுவோம். ஸோ இதுதான் இன்ஆர்கானிக். இப்ப அதுல முதலாவது பகுதி எலிமெண்ட். அணுவில் கடைசியாக நிறம் இலக்கு அதன் ஊற்றத்திலே சுகப்படி நிறம மூலம். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பொது நியதியை வச்சு பிரிச்சிருக்காங்க. இப்ப உங்களோட ஸ்போர்ட்ஸ் மீட் நடக்குதுன்னு சொன்னா ஸ்கூல்ல 4-3 குரூப் இருக்கின்றா. என்ன நியதி, உங்களோட இண்டெக்ஸ 3 பிரிச்சு அதுல வார என்ன அதுல வார பேலன்ஸை வச்சு 3 பிரிப்பாங்க. அதே மாதிரி கடைசியாக நிரம்புகின்ற ஈட்டோட்டன் இலத்திரன் அதன் ஈட்டோட்டில எசுகப்படியில நிரம்பினா அது என்ன கோபம் மூலம்
எஸ்கோவை மூலகம். விளங்கிட்டா? இவை ஈற்றோட்டின் 1 அல்லது 2 இலத்திரனை கொண்ட தாக்குதல் கூடிய மூலகம். இப்ப கொஞ்சம் பேர் இருக்காங்க அரைஞ்சுட்டா திருப்பி 2 அறைவாங்க. அத மாதிரி மிகவும் தாக்குதிறன் கூடிய உலோகங்கள் தான் என்ன எஸ்கோவை மூலகங்கள். அதுல மெயினாக ஹீலியமும் ஐதரசனும் கொண்டு பண்ணிருக்காங்க. அது ஏன்னு சொல்லி அடுத்தடுத்த வகுப்புல பார்க்கலாம். சரியா? ஆகவே எஸ்கோவை மூலகங்களில் ஐதரசன் ஹீலியம் தவிந்தவை என்ன செய்யும்? உலோகங்கள் தவிந்தவை உலோகம். அது ரெண்டும் என்ன உலோகங்கள்ல அடங்காது. வழங்கிட்டா? அடுத்தது பாருங்க, கூட்டம் 1ல இந்த மூலகங்களை அறிமுகப்படுத்தலாம். லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ரூபீடியம், சீசியம், பிரான்சியம், பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரோன்சியம், பேரியம், ரேடியம். இவ்வளவும் என்ன செய்யப்படும்? மெயினாக நாங்க பார்க்க வேண்டிய விடயங்கள். இதுல ஒட்சியேட் என்ன பார்க்கின்ற போது கூட்டம் 1க்கு மாறாத ஒட்சியேட் எப்போதும் +1, கூட்டம் 2க்கு +2 ஆக இருக்கும். எஸ்குழு உலோகங்கள் அனைத்துக்கும் ஈட்டைலோடு விழுமிய வாயு அமைப்பில காணப்படும். எஸ்குழு உலோகங்கள் அனைத்துக்கும் ஈட்டைலோடு விழுமிய வாயு அமைப்பில் நாங்க சொல்லிக்கலாம். இப்ப லித்தியத்துக்கு அடுத்தா ஈட்டைலோடு ஹீலியத்துடைய விழுமிய வாயு அமைப்பு. விழுமிய வாயுண்டா அவர் ஒத்தரோடையும் ஒன்றும் செய்ய மாட்டார். சட்டத்துவமாக வெச்ச மாறி இருப்பார். அந்த நிலைமையில என்ன அதுல ஈட்டைலோடு என்ன செய்யும்? விழுமிய வாயு அமைப்பில காணப்படும். பிரான்சியம், ரேடியம் என்பன இயற்கையான கதித்துளிப்பாடுடைய மூலகங்கள். தெரியும் உங்களுக்கு கதித்துளிப்பாடு, ரேடியேஷன். சரியான? எஸ்கோவை மூலகங்களில் ஐதரசன், ஹீலியம் தவிந்தவை தான் என்ன செய்யப்படும்? உலோகங்கள் திருப்பி வந்திருக்கு. சரியா? இப்ப இவ்வளவு நாங்க என்ன செஞ்சிருக்கோம்? இன்னைக்கு எஸ் பிளாக் உங்களுக்கு என்ன செஞ்சிட்டோம்? அறிமுகப்படுத்திட்டோம். இப்ப கேள்வி, ஆவர்த்தன அட்டவணையில் எஸ்கோவை மூலகங்கள் தொடர்பாக பின்வருவனவற்றில் எது அல்லது எவை உண்மையாகும்? மூலகங்களின் மொத்த எண்ணிக்கை 13 ஆகும். யாவும் இயற்கையில் உறுதியானவை. யாவும் உலோகங்கள். இலத்திர நிலையமைப்பின் பொது வடிவம் NS அது மேல மிஸ்டேக், அது மேல அந்த இது வரும் NS ஆகும். சரியா? இதுல விட ஏயா பியா அல்லது பியா சியா? சரியா? அப்படி நீங்க என்ன செய்யணும்? பார்க்கணும். ஏ அல்லது பி ஆக இருந்தா, ஏ அல்லது பி ஆக இருந்தாச்சுன்னா விட முதலாவது விட, பி அல்லது சி ஆக இருந்தா இரண்டாவது விட, சி அல்லது டி ஆக இருந்தா மூன்றாவது விட, டி ஆக அல்லது ஏ ஆக இருந்தா டி அல்லது ஏ ஆக டியும் இல்ல மணியும் ஏயும் பியும் தான் முதலாவது விட, பியும் சியும் தான் இரண்டாவது விட, சியும் டியும் தான் மூன்றாவது விட, ஏயும் டியும் தான் நான்காவது விட, அல்லது வேறு சேர்மானங்கள் இருந்தா என்ன செய்யப்படும்? ஐந்தாவது விட வரும். எல்லாம் சரியோ எல்லாம் வேறு சேர்மானங்கள். சரியான? அந்த ரூல் தெரியும் தானே எல்லாருக்கும். எல்லாரும் எக்ஸாம் வந்து எழுப்பீங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் எழுதினாக்க 27 ஃபர்ஸ்ட் டேர்ம் எழுதிட்டீங்க தானே. எழுதலாட்டியும் உங்களுக்கும் நீங்க என்ன செய்யுங்க? பாஸ் பேப்பர் இருக்கும், அதை எடுத்து பாருங்க. 27 நான் சொல்லிட்டேன் ஆரம்பத்துல. எல்லா இந்த பாருங்க, நான் இந்த பேப்பர்ல மார்க் பண்ற கூட எல்லாருக்கும் விளங்குற மாதிரி 27க்கும் விளங்குற மாதிரி கொண்டு போறோம். அதே மாதிரி தியரியும் என்ன செய்யும்? இது முன் தியரி எல்லாருக்கும் மனப்பாடம், மற்ற தியரி என்ன செய்யும்? எல்லாரும் விளங்குற மாதிரி கொண்டு போவோம். இன்னொன்று 2027க்காக வேண்டி நினைக்கிற பிடிஎஃப் என்ன செய்வோம்? போடுவோம். நீங்க என்ன செய்யுங்க? ஒரு A4ல 2 வார மாதிரி டபுள் சைட்ல கலரா எடுக்கலாம், அல்லது கலர் எடுத்து வைங்க, கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கட்டுமே. சரி, நமக்கு பிரச்சனை இல்லை. ஏயும் பியும்டா, ஏயும் பியும் 2 வந்தா முதலாவது விட, பியும் சியும் என்றால் இரண்டாவது விட, சியும் டியும் என்றால் மூன்றாவது விட, டியும் ஏயும் அதாவது டிஏ ரெண்டும் வந்தா நாலாவது விட, வேறு தெரிவுகளின் எண்ணோ சேர்மானங்களும் திருத்தமானவைண்டா நீங்க என்ன செய்யுங்க? அஞ்சாவது விட இல்லைங்க. நீங்க 27 தெரியலாட்டி கொஞ்சம் முன்னுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணி ஏபி டேஸ்ட் 1 இல்லாட்டி உங்களோட பாஸ் பேப்பர் எடுத்து பார்த்துக்கொள்ளுங்க. சரியான? ஸ்கிப் பண்ணி ஒருக்கா பார்த்துக்கொள்ளுங்க. இதுக்குரிய விடைய நீங்க எங்கட கீழே இருக்கிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பணும். ஏன்னு சொன்னா இதுல யாரு நல்லா பார்த்து நல்லா பயனடைகிறாருன்னு நாங்க கண்டுபிடிக்கணும். சில பேர் இருக்காங்க எக்ஸாம் எல்லாம் செய்வோம், எல்லாம் செய்வோம் போட்டு மணியெல்லாம் காட்டுவாங்க, பேமெண்ட் எல்லாம் பண்ணுவாங்க, ஆக்கள் அட்ரஸ் இருக்க மாட்டேன். இவர்களது இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. ப்ராப்பரா படிக்கிற ஒரு ஆளாவது எங்களுக்கு என்ன செய்யணும்?
எங்களுக்கு தேவை. எங்களோட டார்கெட் நாங்கள் சொல்லியிருக்கோம் 50 50 டாக்டர் இன்ஜினியர் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் உருவாக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு மிக கிரேண்ட் செமினார் ஒன்று 2ஆம் மாதம் 15ஆம் தேதி நாங்கள் செய்கிற இருக்கோம். அதுல கிட்டத்தட்ட 3000 பேர் கலந்து கொள்றதுக்கு இருக்காங்க. அது லைவாகவும் செய்யப்படுறோம், அதாவது ஒரு இடத்துலையும் செய்யப்படுறோம். ஒரு இடத்துல ஒரு 500 பேர், அதே மாதிரி லைவ் டெலிகாஸ்டும் என்ன செய்வோம் யூடியூப்ல செய்வதற்கு இருக்கோம். அதுக்கு அதுக்குரிய அதுக்குரிய பிளேன் எல்லாம் நடந்து கொண்டு எல்லாத்துக்கும் பிளேன் நடக்குது. எல்லாம் உங்களுடைய ஏ லெவலுக்கு முதல் உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும். சரியா? சோ இதுக்குரிய விடைய கீழே ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு என்ன செய்யலாம், உடனடியாக அனுப்பிக்கொள்ளுங்க எல்லாரும். சரியா? அடுத்து பாருங்க, எஸ் தொகுப்பில் உள்ள மூலகங்கள் இயல்புகள். அந்த அந்த விடையை அனுப்புகின்றவர்களுக்கு பிரத்யேகமாக என்ன செய்யப்படும், ஒவ்வொரு எக்ஸாம்லையும் அவர்களுக்குரிய அந்த எக்ஸாம் இது தானே அந்த அந்த விடைகளை அனுப்புகின்ற போது அந்த பிரத்யேகமாக உங்களுடைய விடைகள் என்ன செய்யும், திருத்தப்படும். இப்ப திருத்தப்படும்னா, இப்ப இது எக்ஸாம் இல்லை, இது தியரியோட பாக்குற எக்ஸாம், தியரியோட பாக்குற கேள்வி, தியரியோட பல கேள்வி பார்ப்போம். சரியான தாக்கத்துக்கெல்லாம் பார்ப்போம். அது கிட்டத்தட்ட 200 கேள்விதான் எக்ஸாம், 300 கேள்வி நாங்க தியரியோட பார்ப்போம். அப்புறம் 500 கேள்வி, கிட்டத்தட்ட 500 வந்துடும், 470 500 வந்துடும். சரியான 500 வந்துடும். சரியா? இப்படி விடைகளை நீங்க உடனடி அனுப்புங்க. யாரு நல்லா இன்ட்ரெஸ்டா இருக்காங்கன்னு பாக்குறதுதான் இது மெயின். அடுத்த எஸ்டோ வகுப்பு மூலகங்கள் இயல்பு இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பு திங்கட்கிழமை இடம்பெற இருக்கின்றது. அதுல டாபிக் 1 நிறைவு செய்யப்படும். நான் நிறைய கழிச்சிருக்கேன் இன்றைக்கு. ஏண்டா மீண்டும் மீண்டும் உங்களை சரியா படுத்தணும். உனக்கா கழிச்சு போட்டுவிட்டா சரி வராது. நீங்க அதோட இன்றையோட முடிஞ்சு உங்களுக்கு தார அட்வைஸ் ஏற்றுக்கொள்ளுந்தால் ஏற்றுக்கொள்ளுங்க, இல்லாபடி நாங்க முறவே என்று சொன்னா நீங்க உங்களோட வேலையில போங்க. நாங்க எங்களுடைய மாணவர்களை கூட்டிட்டு எங்களோட வேலை போய் 50 பேரையும் மெட்ஸ் இன்ஜினியரிங் மெடிசின் 50 பேரை போஸ்டர்ல நாங்க 2027 நாங்க என்ன செய்வோம், அப்டேட் பண்ணுவோம். 50 பேர் எங்களுடைய முதலாவது ப்ராஜெக்டினுடைய வெற்றியாளர்களை. அவர்கள் யார் என்று நீங்களும் பார்ப்பீங்க. எங்களோட டாக்டர் இன்ஜினியர்ஸ் மாற 2027 நாங்க என்ன செய்வோம், அவரோட ரிசல்ட்ஸ் வந்தது பிறகு நாங்க போடுவோம், நீங்க பாப்பீங்க இன்ஷா அல்லாஹ். சரி, பார்ப்போம். நெக்ஸ்ட் கிளாஸ் இன்ஷா அல்லாஹ் நான் சொல்லிட்டேன் மண்டே நடக்கும். அதுல டாபிக் 1 பூரணப்படுத்தப்பட்டு புதன்கிழமை என்ன செய்யும், உங்களுடைய டாபிக் 1க்கான எக்ஸாம். டாபிக் 1ல என்ன வரும், முன்னுக்கு வீடியோ போட்டாச்சு, வீடியோவா முன்னுக்கு தந்தாச்சு. அவ்வளவையும் என்ன செய்யணும், நாங்க தரப்போன ஹேண்ட் நோட்ஸோட எடுக்கணும். அது எல்லாரும் நல்ல மார்க்ஸ் எடுப்பீங்க எனக்கு தெரியுமேன்னு சொன்னா பணப்படமானது இல்லானே, எல்லாருக்கும் முதல் பக்கம் பாடம் தானே. கட்டங்களை கேட்டாதான் விளக்கம் இல்ல, அது படிக்கலம்பீங்க, இது படிக்கானே. எல்லாரும் பெஸ்ட் பக்கத்து எக்ஸாம் வச்சா எல்லாரும் மழை எப்படி எடுக்கணும்டா இங்க ஃபெயிலா இருந்த என்ன யாராவது படிக்கான்னு பார்த்து அவனை தான் செலக்ட் பண்ணணும். ஏன் அது எல்லாரும் பெஸ்ட் பக்கம் இது பண்ற, கடைசி பக்கம்டா புறவு போகண்டா பெஸ்டா இருக்கிற உஷார். இப்ப பாருங்க, இன்றைக்கு கிட்டத்தட்ட 104 மெசேஜ பார்த்தேன் நான் இன்றைக்கு. இப்ப சரியான இன்றைக்கு 104 மெசேஜ நான் என்ன செஞ்சேன், நாங்க இந்த கிளாஸ் இருக்குன்னு சொல்லியும் ரிப்ளை பண்ணாங்க. ஒரு 20 பேர் இது கிரியேட் இந்த இது ரியாக்ஷன் போட்டாங்க. 104 பேர் என்ன செஞ்சாங்க, ரிப்ளை பண்ணினாங்க. ஐ ரெடின்னு போனீங்க, எஸ் சார் எஸ் சார்னு போட்டாங்க. இதை 8வது ஒரு 6வது போட்டா 24 வரும்டா சந்தேகம் எனக்கு. 104 பேரும் பேமெண்ட் பண்றதுக்கெல்லாம் ரெடியா இருக்காங்க. ஆனா 6வது 8வது எக்ஸாம்ல அவங்க எக்ஸாம் தொடர்ச்சியா செய்வாங்கன்னு, 8வது எக்ஸாம்ல 6வது எக்ஸாம்ல உஷாரா இருக்காங்களான்னு எனக்கு டவுட். அந்த உஷாரை நாங்க கொண்டு வருவோம், அந்த உஷாரை நாங்க நிச்சயம் ஏற்படுத்துவோம். முதலாவது கிளாஸ் எப்படி நீங்க உங்களோட கான்பிடென்ட காட்டினீங்களோ, 8வது எக்ஸாம்ல ஆர் ரெடின்னு கேட்டீங்கன்னு சொன்னா we are ready send the paper and நீங்க போடணும். சரியானு 24 பேரும் ரெடி ஆகுங்க. சரியானு அடுத்து பாருங்க, அடுத்து பாக்குறேன். தேங்க்யூ உங்களுக்கு. என்று சொன்னா இந்த கிளாஸ் முதலாவது படி எப்பயும் லேசாக வருவீங்க, கடைசி படி அதுவும் லேசாக வருவீங்க. சயின்ஸ் ஏஜோட இணைஞ்சிருக்கீங்க. அத்தனை பேருக்கு நன்றிகளை தெரிவித்து இன்றைய வீடியோவை இதோட முடிக்கும். சரியா? நாங்கள் 8 மணிக்கு அப்லோட் பண்றோன்னு இருக்கோம். சரியாக 8 மணிக்கு அப்லோட் பண்ணப்படும், உங்களுக்கும் வந்து சேரும். நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும்.